தமிழ் மக்களுக்கு வணக்கம். சென்னை விருகம்பாக்கத்தில மெட்ரோ ரயில். அந்த மெட்ரோ ரயிலுடைய தூண், அந்த மெட்ரோ ரயில் போகுது இல்லையா? பாலத்தோடைய தூண்ல இவங்க ஸ்டாலினுடைய போஸ்டர ஒட்டியிருக்காங்க. அதை பார்த்து அந்த வழியே சென்ற ஒரு மூதாட்டின்னு சொல்லலாம். அவங்க வயதானவர். அந்த மூதாட்டி ஸ்டாலினை காரி துப்பியிருக்கிறார். மண்ணை வாரி இறைத்திருக்கிறார். சாபமிட்டிருக்கிறார். இது மாநிலம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கின்ற வேலை. சரியா? அந்த பெண்மணி எங்கேயோ போயிட்டு வராங்க. ஒரு பை எடுத்துகிட்டு வராங்க. எனக்கு தெரிந்து அவர் எங்கே சென்றிருக்கலாம்? ஒரு ரேஷன் கடைக்கு போயிருக்கலாம். ரேஷன் கடையில் தான் எந்த பொருளும் கிடைக்க மாட்டேங்குது. இது எதுவும் கொடுக்க மாட்டீங்களாடா படுபாவிகளா அப்படின்னு சொல்லி உன்னை திட்டுகிறார், உன்னை சபிக்கிறார், உனக்கு சாபம் இடுகிறார். இது ஊரே தான் பண்ணிக்கிட்டு இருக்கு. இப்படி செய்ததனால் அதை யாரோ ஒரு அந்த பக்கம் போகக்கூடிய ஒரு நபர் அதை வீடியோ எடுத்துடுறாப்புல. இந்த வீடியோவை எடுத்து இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பரவலாக பரப்பப்படுகிறது. அப்போது அதை கன்னியாகுமரி பகுதியைச் சேர்ந்த எங்கே சென்னை விருகம்பாக்கத்தில் ஒரு மூதாட்டி ஸ்டாலினை திட்டியது அப்படின்றத யாரோ ஒருத்தன் வீடியோவை எடுத்து அதை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து அதை எடுத்து கன்னியாகுமரியில் பிரதீஷ்ங்கிற ஒரு இளைஞர் பகிர்ந்தார் அப்படின்ற ஒரு காரணத்திற்காக அவரை போய் சுற்றி வளைச்சி கைது பண்ணுறீங்க. எப்படி 20-25 போலீஸ் போய் கைது பண்ணுறீங்க? இது என்ன நியாயம்? இது என்ன இங்கே 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 ஆட்சி நடக்குதா இல்லை வேறு ஏதாவது நடக்குதா? ஒருத்தன் 15 வழக்குகளை வச்சுக்கிட்டு ஜாலியாக பிரியாணி கடை நடத்திக்கிட்டு கல்லூரி வளாகத்துக்குள்ளே போயிட்டு அனாயசமாக அங்கே இருக்கக்கூடிய மாணவிகள்கிட்ட அத்துமீறிட்டு இருக்கான். அதையெல்லாம் கேட்குறதுக்கு துப்பு இல்லை, வக்கில்லை. அதுக்கு சப்பை கட்டுறீங்க. நீதிமன்றம் உங்களை காரி துப்புது. இதையெல்லாம் வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒரு மூதாட்டி இந்த ரேஷனில் நீங்கள் கொடுத்துருக்க மாட்டீங்க. தோரம்பு கொடுக்குறது இல்லை, அரிசி கொடுக்குறது இல்லை ஒழுங்கா. இப்போ காசை கட்டிட்டு போ, அடுத்த மாதம் வந்து வாங்கிக்க அப்படின்னு சொல்கிறீங்க. யாரெல்லாம் வந்து காசை கட்டி வாங்கிக்கக்கூடிய அந்த கார்டை வச்சுருக்காங்களோ அவங்கள பார்த்து இப்படியெல்லாம் நீங்கள் அயோக்கியத்தனம் செய்யும் பொழுது, உங்களை வசை மாறி பொழியும் பொழுது, உன்னை நம்பி தானே ஓட்டு போட்டோம். ஊராக வந்து நீ தானே போர்டு வச்ச, ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு அப்படின்னு. இப்போ வந்து ஸ்டாலின் தான் வந்தார், எங்கேயோ தூக்கி வச்சாருன்ற கதையாக ஆயிடுச்சு. அப்படின்ற நிலையில் அவங்களுடைய விரக்தியை காமிக்க தான் செய்வாங்க. உன்னை கொண்டாடுகிற இதே கூட்டம் உன்னை தூற்றவும் செய்யும். இரண்டையும் பக்குவமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய சகிப்புத்தன்மை உனக்கு இருக்கணும். அது இல்லைன்ற ஒரு காரணத்துக்காக ஒரு மூதாட்டி மேலே வழக்கு. அதை மூதாட்டியை தேடுவதற்கு 4 டீம் போட்டிருப்பீங்க. 4 குழுக்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. எதுக்கு? விருகம்பாக்கத்தில் இந்த மூதாட்டி மண்ணை வாரி போஸ்டரில் அடித்த அந்த மூதாட்டி மீது வழக்கு பதிவு செய்து அவரை கைது செய்வதற்கு சிறப்பு குழு அமைச்சு தேடுங்க. ஏன்னா இதெல்லாம் நீங்கள் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கிற லட்சணம். சங்கிலி பறிக்கிறவன், அதுக்கப்புறம் வந்து பாலியல் கூட்டத்தில் ஈடுபடுறவன், கொள்ளையடிக்கிறவன், இவனையெல்லாம் விட்டுருங்க. மெத்தப்பட்டவன் விற்பனை பண்ணுறவன், இவனையெல்லாம் விட்டுருங்க. விட்டுறதோடு மட்டும் இல்லை, இவனோடலாம் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. ஆனால் இது மாதிரி தன்னுடைய விரக்தி, அன்றாடம் கட்சிகள், அவர்களுடைய ரேஷனில் பொருள் வரல, நான் ஓட்டு போட்டோமே உன்னை நம்பி, எனக்கான அடிப்படை பிரச்சனைகள் இங்கே தீர்வாகலை அப்படின்னு சொல்லி உன் போஸ்டரில் மண்ணை வாரி எரிஞ்சால் இதுக்கு வழக்கு போட்டு இவங்களை சிறப்பு குழுக்களை அமைச்சு தேடுங்க. இதுக்கு தானே காவல்துறை இருக்கீங்க. அப்போது இங்கே மக்கள் கேட்க வேண்டியது என்ன தெரியுமா? இதற்குத்தானே உன்னை வந்து ஓட்டு போட்டு உட்கார வச்சோம். அந்த பெண்மணியை பிடிச்சி என்ன பண்ண போகிறீங்க? கொண்டு போய் உள்ளே உட்கார வச்சு இனிமேல் யாரும் போஸ்டர் அடிக்கூடாது. முதல்ல என்னுடைய கேள்வி என்னென்னா, பெட்ரோவுடைய பிரிட்ஜில் போஸ்டர் ஒட்டக்கூடாது என்பது சட்டம். உன் போஸ்டரை ஒட்டினதே சட்டப்படி குற்றம். நியாயமாக நீ அந்த போஸ்டரை ஒட்டினவன் மேலே நடவடிக்கை எடுத்துருக்கணும். இதை எடுத்தீங்களா? சட்டப்படி குற்றம் நீங்கள் போஸ்டர் ஒட்டியது. அந்த போஸ்டர் மேலே யாரோ மண்ணை வீசி எறிஞ்சாங்க, யாரோ திட்டிட்டு போனாங்கன்றதுக்கெலாம் ஒரு வழக்கு பதிவு செஞ்சு இதற்கு சிறப்பு குழுக்களை அமைத்து கன்னியாகுமரி வரைக்கும் போய் நீங்கள் அரெஸ்ட் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சொல்கிறது? இது ஆட்சியா வேறு ஏதாவதா? இந்த கோமாளி கூத்துக்கள்லாம், அதாவது இந்த கோமாளி கூத்துக்கள் நமக்கு வேணால் ரசிக்கும்படியாக இருக்கலாம். ஆனால் பாதிக்கப்பட்டவர்கள் யோசிங்க. எங்கோ இருக்கக்கூடிய ஏதோ ஒரு மூதாட்டி ஏதோ ஒரு இயலாமையின் காரணத்தினால ஒரு கோபத்தை வெளிப்படுத்தி விட்டார். அவ்வளவுதானே? இது ஒரு பிரச்சனையா? இதுக்கு கைதா? இதே ஒரு இளைஞன் கன்னியாகுமரியிலையோ எங்கேயோ ஒரு இடத்துல அவன் வந்து பதிவு பண்ணிட்டான், இதுக்கு ஒரு கைதா? என்னதான் சொல்ல வரீங்க? என்னதான் நீங்கள் நிரூபிக்க வரீங்க? எனக்கு புரியலையே. உங்கள் அரசாங்கத்திற்கு எதிராக எந்த குரலும் வரக்கூடாதா?
எந்த குரல் வந்தாலும் அவர்களை எல்லாம் இப்படித்தான் ஒடுக்குவீர்களா, இப்படித்தான் எதிர்கொள்வீர்களா? இப்போ நாம் என்ன இங்கே சொல்ல வரோன்னா, நீங்கள் வந்து திரும்ப திரும்ப கருத்துரிமைன்றீங்க, ஜனநாயகம்ன்றீங்க, இதையெல்லாம் நீங்கள் கடைபிடிக்கிறீங்களா? இப்படி கடந்த 10 ஆண்டுகளில் அதிமுக நினைத்திருந்தால் யோசிச்சு பாருங்கள். கடந்த 10 ஆண்டுகள் ஆட்சி காலத்தில் இதை மாதிரி அதிமுக நினைத்திருந்தால் நீங்கள் ஒரு பயம் வெளில இருந்திருக்க முடியாது. அத்தனை பேரும் சிறைக்கு தான் போயிருக்கணும். இது என்னங்க இது? இது ஆட்சியா? இதை மக்கள் ஆமோதிக்க போகிறோமா? ஏன்னா மக்கள் என்று சொல்லும்போது நான், நீங்கள், நம்ம எல்லாருமே ஆமோதிக்க போகிறோமா? இது சரியா? இதற்கு ஒரு பதிலடி கொடுக்க வேண்டாமா? இந்த அக்கிரமராஜா, அதாவது இந்த பிரபாகர் ராஜா யார்? இந்த அக்கிரமராஜான்னு, இந்த விக்ரமராஜான்ற அக்கிரமராஜா இந்த வணிகர் சங்க தலைவருடைய மகன், ஒரு உதவாக்கரை. இந்த தொகுதிக்கு எதையுமே செய்தது கிடையாது. மாறாக இந்த தொகுதியில் அத்துமீறல்கள் அதிகம், இந்த தொகுதியில் அராஜகம் அதிகம். சரியா? இப்படியான இந்த அக்கிரமராஜாவுடைய பின்புலத்தில் தான், பிரபாகர் ராஜாவுடைய அந்த பின்புலத்தில் தான் இந்த அராஜகம் அரங்கேறி இருக்கிறது என்று தகவல்கள் வருகின்றன. இப்பவும் சொல்கிறேன், இதையெல்லாம் எதற்காக நாங்கள் பதிவு செய்கிறோம் என்றால், டிஜிட்டலில் பதிவு பண்ணுறது எதுக்கு தெரியுமா? இதையெல்லாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டும். நீங்கள் இந்த கொடுங்கோல் ஆட்சி, அந்த 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 வீடியோவை பாருங்கள், என்ன பண்ணிட்டாங்க அந்த பெண்மணி. அவங்க கோவத்தை காமிக்கிறாங்க, ஆற்றாமையை காமிக்கிறாங்க. இந்த ஆற்றாமையை காண்பித்ததுக்கு சிறையா? இந்த ஆற்றாமையை காண்பித்ததுக்கு கைதா? அதுவும் உன் போஸ்டர் மேலே காரி துப்பதான் வேணும். ஏன்னா சட்டப்படி குற்ற செயலது அந்த போஸ்டரை ஒட்டுறதே. நீ ஒட்டக்கூடாது. எங்கே ஒட்டக்கூடாதுன்னு சொல்கிற இடத்துல நீ ஒட்டிட்டு அங்கே ஒருத்தங்க காரி துப்பினாங்கன்ற ஒரு காரணத்துக்காக நீ கைது பண்ணுவியா? இதையெல்லாம் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் மக்களே. நமக்கு வாய்ப்பு வரும். இப்போ இவங்க ஆடுற ஆட்டமெல்லாம் ஆடட்டும். நமக்கான வாய்ப்பு 2026 வரப்போகிறது. அப்பொழுது நான் திரும்பவும் சொல்கிறேன், வேரடி மண்ணோடன் இவர்கள் விரட்டடிக்கப்பட வேண்டும். இவர்களுக்கு கூட்டணியாக இருக்கக்கூடியவர்கள் டெபாசிட் வாங்காத அளவுக்கு நம்ம கொண்டு போக வேண்டும் என்பதனை அழுத்தம் திருத்தமாக திரும்ப திரும்ப ஒவ்வொரு காணொலியிலும் நான் பதிவு பண்ணுறேன். இதையெல்லாம் நீங்கள் மனதில் சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.